வந்து பொன்னி பண்ணுற எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. மனசு கஷ்டப்படுறாரு. பொன்னி பாவம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள சாப்பிட்டியானோ இல்லை அவங்கள கவனிக்கவும் ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. உடனே கார்த்திக் வந்து சமையல் பண்ணிட்டுருக்காரு. அப்போ பொன்னி வராங்க. என்ன கார்த்திக் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னொன்னே, நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். நீங்கள் 1 ஹவர் வந்து இங்கே வரவே கூடாது. நான் சமைச்சிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னோடனே, சமையல்லாம் பண்ண தெரியுமா? உங்களுக்காக நான் செய்வேன் பொன்னி அப்படின்றாரு. வேணா கார்த்திக் சொன்னால் கேளுங்க, நானே சமைக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது. இந்த 1 ஹவர் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் புரியுதா? எக்காரணம் கூட வேறு எதுவும் வேலை செய்யக்கூடாது அப்படின்றாங்க. உடனே வந்து இப்படி கார்த்திக் அப்படிலாம் இருக்க முடியும். அப்படி தான் இருந்தாகணும். இந்த 1 ஹவர் உங்களுக்கு ரெஸ்ட்டு கன்ஃபார்மாக எனக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. கார்த்திக் இங்கே சமையல் முடிச்சுட்டு கூப்பிட்றாரு. வந்து நான் எடுத்து வைக்கிறேன்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை. எல்லாமே நான் தான் பண்ணுவேன். நீங்கள் போய் டேபிளில் உட்காரணும் புரியுதா? எல்லாரும் வரும்போது நீங்கள் டேபிளில் தான் உட்காந்துருக்கோம். நான் தான் பரிமாறுவேன். நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. என்ன கார்த்திக் இப்படிலாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு எல்லாரும் வராங்க. என்ன பொண்ணு உட்காந்துருக்கா? அப்போ யார் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாம் கார்த்தி தான். நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம நீங்கள் உட்கார வச்சிட்டார் அப்படின்னோடனே உடனே வந்து அங்கே வராரு. சக்தி இல்லை என்ன இவன் பண்ணிகிட்டு இருக்கான் புதுசாக ஏதோ இன்றைக்கி யாருக்கும் சாப்பாடு இருக்க போகிறதில்ல, நல்லாவே இருக்க போகிறதில்ல, போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கார்த்தி வந்து சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறாரு. எல்லாருக்கும் பொன்னிக்கும் வைக்கிறாரு. பொன்னி இதை சாப்பிடுங்க, இந்த பொரியல் போட்டுக்கோங்க, இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பார்த்து கவனிக்கிறாரு. பொன்னி வந்து வேணா கார்த்திக் பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து பரிமாறுறேன், நீங்கள் உட்காருங்க. அட்லீஸ்ட் நான் பரிமாறுறேன். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட்டு, நீங்கள் உட்காரணும். நானும் பார்த்துட்ருக்கேன். எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ப்ளீஸ் இந்த ஒரு வேலையாவது வந்து உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே அப்படியே வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. கார்த்திக் இந்த விஷயம் எங்களுக்கு கூட தோணலை. பாவம் பொண்ணு எல்லா வேலையும் அவள் தான் செய்கிறா. ஆனால் வந்து ஒரு நாள் கூட அவளை உட்கார வச்சு சாப்பாடு போகணும் எங்களுக்கு தோணலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து பவானி உண்மையிலேயே உன்னை கட்டிக்க போகிறவ கொடுத்து வச்சுருக்கவ அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. அடுத்து வந்து இதையெல்லாம் பார்க்குற வந்து சக்திக்கு செம கடுப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள் பொண்ணு நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லைன்னா நான் ஊட்டி விட்டுருவேன் அப்படின்றாரு. உடனே வந்து இல்லை கார்த்திக் நான் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. என்னது ஊட்டி விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தி வந்து முறைக்கிறாரு கார்த்தியை பார்த்துட்டு. அடுத்து வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. எல்லாமே நான் தான் எடுப்பேன், எல்லாமே நான் தான் செய்வேன். பொண்ணு இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா, இந்த டிஷ்ஷை டைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கொடுக்குறாரு. பொண்ணு அந்தளவு கவனிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற சக்திக்கு அப்படியே வயிறாக எரியுது. பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து யோசிக்கிறாரு, இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது. பொண்ணு இதுக்கப்புறம் நம்ம தான் கவனிக்கணும். கரெக்டு தான் அவன் சொல்கிறதும். பொண்ணு தான் எல்லா வேலையும் செய்கிறா. இதுக்கப்புறம் பொண்ணியோட வேலையெல்லாம் நம்ம கூட கொஞ்சம் சேர்ந்து செய்யணும். அதே டைமில் பொண்ணு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு என்ன பண்ணுறது, சக்தி வந்து காஃபி போட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்த பொண்ணு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு, அதெல்லாம் தெரியாது பொண்ணு, இதுக்கப்புறம் நானும் உன் கூட எல்லா வேலையும் செய்ய போகிறேன். வேணாம் அதெல்லாம் சொன்னால் கேளுங்கன்னா, அதெல்லாம் தெரியாது ஒன்று நான் கவனிக்கிறதா என்னோடய வேலை. நீ சாப்பிட்டியா எழுதியா எல்லாத்தையும் நான் கவனிக்க போகிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பொண்ணுக்கு தேவையான வேலைலாம் செஞ்சிட்ருக்காரு. பொண்ணு கூட சகஜமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு வயிறாக எரியுது. என்ன இவன் ஆஃபீஸ்க்கு கூட கிளம்ப வரான், பொண்ணு கூடவே அழுகுறான், இது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இதை பார்த்த கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே போயிட்டு அப்படியே வந்து கண்ணை கட்டுறாரு சந்திரசேகருக்கு. சூப்பர்ரா அப்படின்றாரு. உன்னை இருக்குது அப்படின்றாரு. அடுத்து வந்து சக்தி வந்து வீட்டுக்கு சீக்கிரமே வந்துடுற. பொண்ணு கிளம்பு அப்படின்றாரு. எங்கெங்க அப்படின்னோடனே வேறு எங்கே வெளியே போகிறோம், வெளியே வா சொல்லவே சொல்லலை. அதெல்லாம் தெரியாது. திடீர்னு போகிறோம், டின்னருக்கு வெளியே போகிறோம், ஜாலியாக சாப்பிட்றோம், நல்லா சுற்றுறோம், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரோம். என்ன சக்தி திடீர்னு சொல்கிறீங்க, வீட்டில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் பார்த்துப்பாங்க, நம்ம தினமும் அங்கே இருந்துருக்க முடியும், அதனால் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பொண்ணையும் கிளம்புறாங்க. 2 பேருமே கீழே வந்துட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்குது, அதனால் நானும் பொண்ணையும் போகிறோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன சக்தி அப்படின்னோடனே அமைதியாயிரு அப்படி சொல்கிறாரு. பொண்ணையை பார்த்துட்டு சரின்றாங்க. அடுத்து இதெல்லாம் பார்க்குற பிரீத்தி அப்படியே செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் டின்னருக்கு வெளியே போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிக்கவும் முடியல அவங்களால. கார்த்தியும் வந்து சந்திரசேகர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து இதோட முடியுது.